ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் டாக் அண்ட் மார்க். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜஸ் டூ. எஸ், ஸோ மார்னிங் செஷனில் வந்து பர்சன்டேஜோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டோம், அதாவது பேசிக்ஸ், ஃப்ராக்ஷன் டூ, பர்சன்டேஜ் கன்வர்ஷன் அதையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது, அதாவது பர்சன்டேஜ் சேஞ்ச், சக்ஸசிவ் பர்சன்டேஜ் அண்ட் தென் ப்ராடக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இதை மூணுத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான். எஸ், ஸோ மார்னிங் செஷன் நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ்க்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் ஈவினிங் செஷனில் வந்து பர்சன்டேஜை வச்சு வர டிஐ, ஏன்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் வந்து டிஐ. ஏன்னா டிஐலையும் நமக்கு 10 கொஷின்ஸ் வந்துடும். நம்ம அட்லீஸ்ட் அதில் ஒரு 5 கொஷின்ஸாச்சும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு நமக்கு பேஸே பர்சன்டேஜ் தான். அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் உங்களால் அதுவும் சால்வ் பண்ண முடியுன்றதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்துருங்க. காலையில் வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துருங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் பர்சன்டேஜோட பேசிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்சன்டேஜ் 2 பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா 3 பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இந்த பிடிஎஃப் இல்லாமல் 3 பிடிஎஃப் பர்சன்டேஜோட ஈஸி லெவல் கொஷின் அண்ட் மீடியம் லெவல் கொஷின் அண்ட் ஹார்ட் லெவல் கொஷின். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஈஸி லெவலில் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 கொஷின் சால்வ் பண்ணுங்கள். எனக்கு எல்லாமே ஆன்சர் டக்குன்னு வந்துருச்சு சார் அப்படின்னா அடுத்து மாடரேட் லெவல் போயிருங்க. மாடரேட் லெவலில் சால்வ் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு எல்லா ஆன்சரும் வந்துருச்சுன்னா ஹை லெவல் போங்க. ஹை லெவலையும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் டாபிக் நீங்கள் தரவா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மெட்டீரியல் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் தென் வீடியோ கொஞ்சம் வந்து பாருங்கள். ஏன்னா இப்போ காலையில் வீடியோலாம் லைவ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா லைவ் செஷன் எடுக்க முடியல தான். பட் ஆனால் லைவ் சேட்டில் நான் இருப்பேன். இந்த வீடியோக்கு உங்களுக்கு எதனா டவுட் இருக்குனாலும் நீங்கள் லைவ் சேட்டில் கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு எதனா கொரி இருக்குன்னா நான் சேஞ்ச் பண்ணி தான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து ஃபாண்ட் சைஸ் கம்மியாக இருக்குது, சேஞ்ச் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோலாம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபாண்ட் சைஸ் பெருசாக தான் வச்சு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. அதுவும் என்ன நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஐ ஹோப் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் எல்லாம் ரெகுலராக வந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க டாபிக் போகலாம். நிறைய சார் வந்து நம்ம டாக் அண்ட் மார்க் சேனலில் SBI PWOT 2020 கிளாஸ் கோர்ஸ் அப்ளை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் வீடியோ வந்து 4 PM, ரீசனிங் வீடியோ 5 PM அண்ட் என்னோட வீடியோ வந்து 10:30 and 7:30 இருக்குது. மறக்காமல் லைவுக்கு வாங்க. ஸோ அஸ் யூஷுவல் அவங்க சொன்ன மாரி பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ காலையில் கொஷின் உங்களுக்கு என்ன இருந்துச்சு, இதில் தான் செஷன் முடிச்சுட்டு போனேன். அதாவது 83.33% எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. இதுக்கு சில பேர் கமெண்ட் லைவ் சேட்லேயே ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. வெரி குட். சில பேர் இந்த கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 4-5 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 83.33% ஆஃப் 2400 போட்டிருக்காங்க. பட் தப்பு இல்லை. பட் ஆன்சர் ஆனால் கரெக்டாக போட்டிருக்காரு, மெத்தடும் கரெக்டாக போட்டிருக்காரு அவர். அண்ட் சில பேர் வந்து குரூப்பில் போட்டிருந்தாங்க, சில பேர் பர்சனலாகவே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்காக தான் சொன்னது. அதை மதித்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்காக நான் பாராட்டி ஆகணும். எல்லாத்தையுமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ சால்வ் பண்ணுவோம் எப்படின்ட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு 83.33%, அதாவது 0.33 இருக்குது. கரெக்டாக உங்கள் ஃப்ராக்ஷன் வேல்யூவில் எந்த இடத்துல 0.33 வந்துச்சு, காலை ஒரு 11 நம்பர் எழுதி போட்டிருப்பேன். அதில் எந்த இடத்துல உங்களுக்கு 0.33 வந்திருக்கும், 1/3 தான் 0.33 வந்திருக்கும். அதாவது 33.33. ஸோ இந்த 83.33லேருந்து 33.33 வெளியே எடுத்துருங்க. 33 வெளியே எடுத்தால் உங்களுக்கு என்ன இருக்கும், பேலன்ஸ் வந்து 50 தான் இருக்கும். ஸோ 50 + 33.33% ஆஃப் 240. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதுதான் நான் என்ன சொன்னால் ஸ்ப்ளிட் அப் கேல்குலேஷன் சொன்னேன். அதாவது நார்மலாக நம்ம வந்து 83 அப்படியே போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து சால்வ் பண்ணுறோம். ஏன்னா இப்படி சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஸோ 50% ஆஃப் சம் நம்பர் அண்ட் நத்திங் பட் டிவைட் பை 2. ஒரு நம்பரில் 50% தேவை அப்படின்னா டிவைட் பை 2 பண்ணாலே வந்துடும். ஸோ 240 டிவைட் பை 2 பண்ணால் உங்களுக்கு 120 + 33.33%னா 1/3. ஸோ 240/3 பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 80. இது ரெண்டும் ஆட் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லையே. 120 + 80னா உங்களுக்கு 200. இவ்வளோ தாங்க ஆன்சரு. 83.33% ஆஃப் 240 இஸ் நத்திங் பட் 200. இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லை இன்னொரு மெத்தடும் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்ன சார் அப்படின்னா 100 - 16.66% ஆஃப் 240. சாரி 240. ஏன் சார் இப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து இது ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த 0.3ன்றது இனிமேல் வருன்றதுக்காக தான் நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னு சொன்னேன். சில பேர் வந்து டக்குன்னு பிரிச்சுட்டாங்க 33 பாயிண்ட்னு. பட் இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எதை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 64.28 இருக்குது இப்படின்னா உங்களுக்கு 0.28ன்றது உங்களுக்கு எங்கே வந்துச்சு, 14.28 தான் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 100ன்றதை நம்ம 1ன்னு எழுதிப்போம். ஏன்னா பர்சன்டேஜோட ஃபுல் வேல்யூ தான் நம்ம 100% சொல்லுவோம். 16.66 வந்து 1/6ன்னு சொல்லுவோம். ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 5/6.
ஸோ 5/6 ஆஃப் 240 இஸ் நத்திங் பட் 200. இப்படியும் சால்வ் பண்ணலாம், இல்லை இந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா 18.33% டிவைட் பை 100 இன்ட்டு 240 இப்படி போடாதீங்கன்னு மட்டும் தான் நான் சொல்கிறேன். இந்த வேல்யூவில் நீங்கள் எது போட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இழுக்கும், அதனால தான் அது வேணான்னு சொல்கிறேன். மற்றபடி அது தப்பு கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 200. வாங்க நெக்ஸ்ட் போவோம். பர்சன்டேஜ் சேஞ்ச். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னா எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஏவோட வேல்யூ வந்து 14 எடுத்துப்போம், பியோட வேல்யூ வந்து சம் 15 எடுத்துப்போம். ஸோ இப்போ இதில் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்போம். ஒன்று வந்து பை வாட் பர்சன்டேஜ் A is less than B. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதில் செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சேம் பை வாட் பர்சன்டேஜ் B is more than A. B is more than A. சார் ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தானே சார், ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஏவோட சேஞ்ச் வந்து பியை பொறுத்து மாறும், இங்கே பியோட ஆன்சர் வந்து ஏவை பொறுத்து மாறும். அதாவது எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த லெஸ் தென், மோர் தென், டிக்ரீஸ், இன்க்ரீஸ் இப்படிலாம் கேட்டாங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேஸாக என்ன பண்ணணும்னா 2 வேல்யூக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 வேல்யூக்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு என்னது 40 மைனஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 50னா உங்களுக்கு கிடைக்கிறது 10 டிவைடட் பை எப்போல்லாம் உங்களுக்கு இந்த லெஸ் தென், டிக்ரீஸ் இப்படி கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பெரிய வேல்யூ எடுத்துக்கணும், கிரேட்டர் அப்படின்ட்டு. கிரேட்டர் ஏ லெஸ் தென் பி அப்படின்னா பெரிய வேல்யூ தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கணும். லெஸ் தென் வந்தாலும் சரி, டிக்ரீஸ் வந்தாலும் சரி, பெரிய வேல்யூ எடுத்துக்கணும், கிரேட்டர். ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு பெரிய வேல்யூன்றது என்னது 50. ஸோ 50 இன்ட்டு 100 இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1, இதுக்கு 2. ஸோ ஆன்சர் வந்து 20%. ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் வாங்க. செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன இருக்குது பை வாட் பர்சன்டேஜ் பி இஸ் மோர் தென் ஏ ஆர் பி இஸ் இன்க்ரீஸ் ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஸ்மாலர் வேல்யூ நீங்கள் டினாமினேட்டரில் எடுத்துக்கணும். மோர் தென் டிக்ரீஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா ஸ்மாலர் வேல்யூ. ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் இருக்கணும், 40 டிஃபரன்ஸ் ஆஃப் 50 அப்படின்ட்டு 10 டிவைட் பை சின்ன வேல்யூனா உங்களுக்கு 40 இன்ட்டு 100 பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1/4. 1/4 ஆஃப் 100னா 25%. ஸோ வேல்யூ உங்களுக்கு டிஃபர் ஆகும், ஏன்னா பேஸ் நமக்கு டிஃபர் ஆகுது, அதனால வேல்யூ கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ கொஸ்டினை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பை வாட் பர்சன்டேஜ் ஏ இஸ் லெஸ் தென் பி ஆர் டிக்ரீஸ்ன்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டியது பெரிய வேல்யூ. இன்கேஸ் ஏ பி இஸ் மோர் தென் ஏ ஆர் பி இஸ் இன்க்ரீஸ் ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்மாலர் வேல்யூ சின்ன நம்பர் எடுக்கணும். பார்த்துடுங்க, ஏன் இதுதான் உங்களுக்கு எங்கன்னா டிஐயில் யூஸ் ஆகும். மோஸ்ட்லி டிஐயில் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். பை வாட் பர்சன்டேஜ் ஏ மோர் தென் பி, ஏ லெஸ் தென் பி, இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஐயில் கேட்பாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கணும், அடுத்து கிரேட்டர் வேல்யூனா லெஸ் தென்னா பெரிய வேல்யூ எடுக்கணும், மோர் தென்னா சின்ன வேல்யூ எடுக்கணும், இன்ட்டு 100 பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுதான் பர்சன்டேஜ் சேஞ்சுன்றது. பர்சன்டேஜ் சேஞ்சில் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்து போவோம். அடுத்து வந்து சக்ஸசிவ் பர்சன்டேஜ். அதாவது ஒரு வேல்யூலேருந்து 10% ஏறுது, அடுத்து ஒரு 10% ஏறுது, ஓவராலாக எவ்வளோ ஏறிக்குன்னு கேட்பாங்க. ஸோ 10% அடுத்து 10% ஓவராலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இப்படி பார்க்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எப்போல்லாம் பர்சன்டேஜில் வந்து அன்னோன் வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எழுத 100ன்னு எடுத்துக்கலாம். 100ன்னு வந்து பேஸ் எடுத்துப்போம் நம்ம எப்பயுமே. ஒரு கொஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம் நம்பரில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். நான் என்ன நம்பர்னு சொல்லவே இல்லை, கரெக்டாக. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 100ன்னு எடுத்துப்போம். இங்கேருந்து 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 110 கிடைக்கும். இப்போ அடுத்து இங்கேருந்து உங்களுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கேருந்து 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 121. ஸோ இந்த மாதிரி இது நார்மல் மெத்தட், இப்படியும் போடலாம். எனக்கு இல்லை சார் நார்மல் மெத்தட்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு ஒரு ஃபார்முலா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா எஸ். ஸோ ஃபார்முலா உங்கள் மெத்தட் உங்களுக்கு என்னன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி பை 100. இதுதான் அவங்க ஃபார்முலா சக்ஸசிவ் பர்சன்டேஜ்க்கு. அதாவது ஏன்றது ஒன்றும் பெரிய இல்லைமா, ஏன்றது ஃபர்ஸ்ட் வேல்யூ, பின்றது செகண்ட் வேல்யூ, அடுத்து ஏபின்னா அதோட ப்ராடக்ட். ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஓவரால் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 100லேருந்து 121 ஆயிருக்கு. ஸோ ஓவரால் டிஃப்ரென்ஸ் வந்து 21%. கரெக்டாக? இப்போ இந்த ஃபார்முலா வச்சு போட்டு பாருங்கள். 10 அடுத்து பியோட வேல்யூ 10, ஸோ ப்ளஸ் 10, ஏ இன்ட்டு பி 10 × 10 100, ஸோ ப்ளஸ் 100 டிவைடட் பை 100.
சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 10 + 10 20, 20 + 1 21. ஸோ ஓவராலாக 21% சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் இது வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்து 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் என்னன்னு கேட்டாங்கன்னா நோ சேஞ்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வேல்யூ வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வேல்யூ வச்சு செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். 100லேருந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 110, அங்கேருந்து 10%, இங்கேருந்து 10%னா உங்களுக்கு எவ்வளோ 11 டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிடைக்கிறது 99. ஸோ ஓவரால் டிக்ரீஸ் வந்து உங்களுக்கு -1%. 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா உங்களுக்கு -1. ஓவரால் சேஞ்ச் நோ சேஞ்சுன்னு கிடையாது, -1% கம்மியாகிருக்கும் அப்படின்ட்டு. -1%னா ஒன்றும் இல்லை, 1% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். மைனஸ்ன்றது டிக்ரீஸை டினோட் பண்ணும். இப்போ நம்ம ஃபார்முலா போட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 அடுத்து 10% டிக்ரீஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா -10 எடுக்கணும். இப்போ A × B என்ன பண்ணுங்க, 10 × -10 -100 டிவைட் பை 100. இப்போ சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 10 கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல். ஸோ 1 ஆன்சர் -1%. அதாவது 1% டிக்ரீஸ். இதுதாம்மா ஃபர்ஸ்ட் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்னா, சக்ஸசிவ் பர்சன்டேஜ்னா. அதாவது 2% ஏறுது அப்படின்னா இன்கேஸ் இந்த 3% ஏறினாலுமே உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், இந்த மெத்தட் வச்சு நார்மல் மெத்தட் வச்சு போட்டலாம். மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணது என்னன்னா நார்மல் மெத்தட் தான். ஏன்னா கொஞ்சம் 100 வச்சு எடுக்கிறப்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் வேல்யூ. அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா 100 பேஸ் எடுக்க சொல்கிறேன். சில பேத்துக்கு இல்லை சார் எனக்கு இது வராது, என்ன பண்ணாலுமே ஃபார்முலா வருன்றதுக்காக தான் நான் ஃபார்முலா மெத்தட் எழுதி போட்டேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை எடுத்துங்க, சரிங்களா? சரி வாங்க அடுத்து போவோம். அடுத்து சில கொஷின்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டாபிக் பார்த்துருவோம். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா, 2 numbers are respectively 10% and 25%. ஐ திங்க் இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் கிளியராக இல்லைன்னா சொல்லுங்கள், ஒரு ஸ்லைடுக்கு ஒரு கொஸ்டின் வச்ச மாதிரி பெருசாகவே போட்டுறேன். ஸோ அப்போ கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துறாங்க, 2 numbers are respectively 10% and 25% more than the third number. What percentage is first number of second number? அதாவது இங்கே 2 numbers are respectively 10% and 25% more than the third number. ஸோ தேர்ட் நம்பருக்கு நமக்கு தெரியாது. தேர்ட் நம்பரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக 100 எடுத்துக்கிறோம். நீங்கள் 100ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எக்ஸு அடுத்து 110% ஆஃப் எக்ஸு, அடுத்து 125% ஆஃப் எக்ஸு, இப்படி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். 100னா உங்களுக்கு ஒரு வேல்யூவாக கிடைச்சிடும். அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா 100 எடுத்துக்க சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ 100 ஃபர்ஸ்ட் வேல்யூ, 2 numbers are 10% 25%. ஸோ அப்போ 10%னா 10% மோர் தென் சொல்லியிருக்காங்க, அப்போ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ 110 அடுத்து 125. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னது, வாட் பர்சன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி செகண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் வேல்யூ வந்து என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். 110 டிவைட் பை 125 × 100. இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 4, இதுக்கு 5. ஸோ 5னா இங்கே கிடைக்கிறது 22. ஸோ ஆன்சர் வந்து 88%. 88% வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். பை வாட் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் செகண்ட். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இதுதான் தேர்ட் நம்பர். ஏன்னா இதில் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட்னா ஃபஸ்ட்டு, அடுத்து டிவைட் பை செகண்ட். செகண்டில் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ வந்து 110 டிவைட் பை 125 × 100 போட்டிருக்கோம். சால்வ் பண்ண நமக்கு கிடைக்கிறது 88%. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ செகண்ட் கொஸ்டின் வாங்க. 2 numbers are less than third number by 30% and 37% respectively. The second number is less than by first number by how many அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேர்ட் நம்பர் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் 100ன்னு எடுத்துப்போம். தேர்ட் நம்பர் 100 எடுத்துட்டா அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 70, அடுத்த நம்பர் 63. ஸோ 63 கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்க என்ன கேட்டுருக்காங்க, செகண்ட் நம்பர் இஸ் லெஸ் தேன் கேட்டுக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம், எப்போல்லாம் இந்த வார்த்தை லெஸ் தேன், மோர் தேன், டிக்ரீஸ், இன்க்ரீஸ்னு வந்தாலே அந்த 2 நம்பருக்கு வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 7. லெஸ் தென்னு சொன்னதுனால என்ன பண்ணோன்னா பெரிய வேல்யூ எடுத்துக்கிறோம். பெரிய வேல்யூ வந்து இந்த இடத்துல நமக்கு 70. சார் 100 தானே சார் பெரிய வேல்யூ அப்படின்னா, நம்ம கம்பேர் பண்ணுறது செகண்ட் நம்பர் அண்ட் தேர்ட் நம்பர். ஸோ அப்போ இது ரெண்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டு தான் கம்பேர் பண்ணணும். இதில் எது பெரிய வேல்யூ எது சின்ன வேல்யூன்ட்டு. ஸோ இதில் பெரிய வேல்யூ 70 × 100. சால்வ் பண்ணவங்க என்ன கிடைக்கும் 10%. இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஐ ஹோப் இப்போ எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன், எப்படி பர்சன்டேஜ் லெஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறது அப்படின்ட்டு. சரி வாங்க நெக்ஸ்ட் 2 கொஸ்டின் பார்த்துருவோம். A article is listed at 65%. A customer bought this article for 51.6 with 2 successive discounts, out of which one is 10%.
the other discount of this discount scheme that was allowed by the shopkeeper is dash. அதாவது ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஒரு பொருள், அதாவது இந்த வாட்ச்னு எடுத்துக்கங்க, இந்த வாட்ச் வந்து 65 ரூபாய்க்கு மார்க் பண்ணியிருக்கான். ஆனால் என்ன பண்ணுறான், சில டிஸ்கவுண்ட்டுக்காக எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணனா டிஸ்கவுண்ட் கொடுத்து 16க்கு கொடுத்துருக்கான். 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்னா ஒரு அமௌண்ட் கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் கொடுத்த வேல்யூலேருந்து அடுத்த டிஸ்கவுண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓவரால் டிஸ்கவுண்ட் இல்லை, 2 சக்ஸசிவ்னா அதுதான் டிஃப்ரென்ஸு. நமக்கு இதுலேயே வந்து நமக்கு ஓவரால் பர்சன்டேஜ் அப்படின்னா ஓவரால் 20%, சாரி 10%, ஒரு நமக்கு வந்து 21 வந்திருக்கு. இதுவே சில இடத்துல ஓவரால் 20% கொடுப்பாங்க. இது ரெண்டும் சேம் கிடையாது, வேற வேற. ஓவரால் 20னா 100லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 120 தான் கிடைக்கும். 2 சக்ஸசிவ்னா ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம கொஸ்டினை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன இருக்குது, இனிஷியலாக வந்து 10% கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் சம் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப என்ன ஆயிருக்குன்னா 56.16 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகும்னு பார்த்துக்கலாம். சரிமா? ஃபஸ்ட்டு 65ல் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அந்த பொருளோட விலை என்ன இருக்கும்? 65ல் 10% டிஸ்கவுண்ட் என்ன போகும்? ப்ரைஸ் கம்மியாகுமா? ஸோ 10% கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? 6.5. ஸோ 6.5 போக, சாரி 65ல் 6.5 போச்சுன்னா 59, 58.5. ஸோ 58.5லேருந்து சம் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 51.6க்கு விற்றுருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட்னு பார்த்துருவோம். நம்ம டிஸ்கவுண்ட் அமௌண்ட் பார்க்குறதுக்கு 56.16. ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 2.34. ஸோ 2.34 டிவைடட் பை இதில் இருந்தால் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். கரெக்டாக 58.5ல இருந்தால் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ டிவைடட் பை 58.5 இன்ட்டு 100% கண்டுபிடிக்கிறதுனால. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இதை சால்வ் பண்ணால் 2340 வச்சுப்போம், டிவைடட் பை 585. அதாவது ஃபஸ்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிட்டு 234 வந்துடும். இங்கே டினாமினேட்டரில் பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இன்னொரு 10வது மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டிவைட் பண்ணுங்கள். இப்போ இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5ல் டிவைட் பண்ணால் 1, 1, 7. இது 5ல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ 5ல் டிவைட் பண்ணால் 4, 3னா 6, அடுத்து 4னா 8. இங்கே 1 இருக்குது, இங்கே 400 இருக்குது. அப்போ 4 டேபிளால் வருமா? 117 × 4 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 468 கிடச்சிரும். ஸோ அப்போ 1, இது வந்து 4. ஸோ ஆன்சர் வந்து 4%. அதாவது இனிஷியலாக 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப 58.5 வந்துருச்சு. அங்கேருந்து சம் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா 56.16 கிடைக்குது. அப்போ எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 2.34 rupees. அது எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும்னா 2.34 டிவைட் பை 58.5. ஏன்னா இதில் தான் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், அதனால தான் இதை பேஸாக எடுத்துக்கிறோம். 58.5 இன்ட்டு 100 படிக்கும். இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு கிடைக்கிறது 4%. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 4%. சரி, அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க? மோகன் spends 40% of his salary on food items, 50% of remaining on transport, 30% of the remaining on clothes. After spending food, transport, he saves the balance. Okay, if he saves 630 every month, what is his monthly salary? ஸோ இனிஷியலாக வந்து 100 ரூபா வச்சுருக்கான்னு வச்சுப்போம், 100 ரூபா வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோம். சரி, இப்போ 100 ரூபாயில் 40% வந்து கொடுத்துட்டான் யாருக்கு? ஃபுட் ஐட்டமுக்கு. அப்போ மீதி அவன்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 60 இருக்கும். இப்போ இதில் இருந்து 50% ஆஃப் ரிமைனிங் வந்து ரிமைனிங் 50% இல்லை, 50% ஆஃப் ரிமைனிங் ஆன் டிரான்ஸ்போர்ட். ஸோ அப்போ இதில் 50% உங்களுக்கு எவ்வளோ ஆகிடும்? 30. அப்போ மீதி 30 தான் வந்து வெளியே செலவு பண்ணியிருப்பான். ஸோ அந்த 30லேயும் என்ன பண்ணுறான்? 30% ஆஃப் த ரிமைனிங் வந்து க்ளோத்ஸுக்கு செலவு பண்ணுறான். ஸோ இந்த 30ல் 30%, இதில் 30ல் 30% தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? 9, 21. ஸோ இந்த 21% தான் சேவ் பண்ணுறான். ஸோ நமக்கு என்ன தேவை? ஓவரால் சேலரியா? ஸோ 21 டிவைட் பை 100 எடுத்துப்போம். 21ன்றது 630. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடித்து எக்ஸ்ன்னு போட்டுக்குவோம். சால்வ் பண்ணால் 1, 3. ஸோ 30 x = 3000. ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது இனிஷியலாக வந்து 100 ரூபா வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். என் மந்த்லி சேலரி 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து என்ன பண்ணால் 40% வந்து ஃபுட்டுக்கு நான் செலவு பண்ணுறேன். ஸோ 40% ஃபுட்டுக்கு போக மீதி எவ்வளோக்கு? 60 இருக்குது. இப்போ அந்த 60ல் 50% ஆஃப் ரிமைனிங் ஆன் டிரான்ஸ்போர்ட். இந்த 60ல் 50% வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணுறேன். 60ல் 50% எடுத்து 60ல் 50%னா பாதினா
30 and 30. ஸோ 30% டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணிட்டேன், மீதி 30% என் கையில் இருக்குது, 30 rupees. ஸோ இப்போ இந்த 30 rupees என்ன பண்ணேன்னா 30% வந்து கிளாத்ஸு ஃபுட்டு எல்லாத்துக்கும் நான் 30% வந்து நான் கிளாத்ஸுக்கு செலவு பண்ணுறேன். 30 rupeesல 30%னா 9 rupees. ஸோ 9 rupees போயிடுச்சு, பேலன்ஸ் என்டர் கற்று 21 rupees. ஸோ நான் 21 வச்சுக்கிறப்ப 100 வச்சுக்கிறப்ப என்கிட்ட 21 சேவிங்ஸ் இருக்குது. அப்போ 630 வச்சா எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் 21 வந்து 630 இருக்குது. அப்போ 100 எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடித்தா 21/100 = 630/x நம்ம போட்டுக்கிறோம். ஸோ எக்ஸை சால்வ் பண்ண நமக்கு கிடைக்கிறது 3000. ஐ ஹோப் ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனா புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா நாளைக்கு செஷன் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் தான், ஸோ அப்பயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட்லி புரியும் நினைக்கிறேன், ஏன்னா புரியுற மாதிரி நான் தெளிவாக ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி தான் எடுக்கிறேன். புரியலனாலும் நீங்கள் கூச்சமே படாமல் நீங்கள் கேளுங்க, சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் இது ஃபஸ்ட் டைமே புரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். Present population of a village is 5,500. If the number of males increase by 11% and the number of females increase by 20%, then the population becomes 6,330. What is the present population females in the village? அதாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இனிஷியலாக வந்து ஒரு ஊரில் வந்து பாப்புலேஷன் அப்படின்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் இருப்பாங்க. ஸோ ஆண் மேல் ப்ளஸ் ஃபீமேல் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 5,500 இருக்கும். என் கர்சர் காணும். அப்பா வந்துருச்சு. ஸோ மேல் ப்ளஸ் ஃபீமேல் தான் உங்களுக்கு என்னென்னா 5,500. ஸோ இப்போ மேல் வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 11% 10% இன்க்ரீஸ் 11% இன்க்ரீஸ் எப்படி எழுதுவோம், 111 / 100 எழுதுமா. ஸோ இப்போ இந்த வேல்யூ ஆஃப் பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா 1.11 m ப்ளஸ் அடுத்த ஃபீமேல் வந்து 20%. ஸோ 1.2 f = 6,330 இப்படி வந்துடும். நமக்கு தேவையானது ஃபீமேல் மட்டும்தான். ஸோ அப்போ எம்மை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோன்னா இதை வந்து 1.11 மல்டிப்ளை பண்ணிப்போம். சார் இது இப்படிலாம் போடணுமா, வேறு எதாவது மெத்தட் இருக்குது அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வச்சு ஒரு மெத்தட் போடலாம், அரிகேஷன் மெத்தடில். இதை வந்து நான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நடத்துகிறப்ப நான் சொல்கிறேன், ஏன்னா அதை நம்ம இப்போ சொல்லிட்டோம்னா அப்போ அந்த டாப்பிக்கே எல்லாம் போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த சம் இப்போதைக்கு ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். இதை ஷார்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு இதே கொஸ்டின் என்ன பண்ணுன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நடத்துகிறப்ப உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ண வந்து எம் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு எஃப் என்ன இருக்குன்னா 1.11 f = 5,500 × 1.11 மல்டிப்ளை பண்ணணுமே. சரி, ஓகே. 5,055 × 111 இப்படி வச்சுப்போம். ஸோ 5 × 111 555. இந்த 5 × 111 555 5011 6105. ஸோ அப்போ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் பண்ணால் இங்கே வந்து 0.9 f = மீதி உங்களுக்கு இங்கே எவ்வளோ இருக்கும் 235. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 235 கரெக்டு தானா, சாரி 225. ஸோ f = 2250 / 9. இப்போ சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2, அடுத்து 4 கேரி ஓவர், 4னா 5, 250 தான் வருதா, இல்லையே அப்படி வரக்கூடாது, சாரி 0.09. 1.2 - 1.11 அப்படின்றதுனால 0.09 வரும். ஸோ ஆன்சர் வந்து in 2500. அவங்க என்ன கேட்டாங்கன்னா ப்ரெசன்ட் பாப்புலேஷன் will become 0. ஸோ 2500 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் தான் 5500. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான், 2500 தான். இதுலேருந்து 20% எடுத்து நம்ம போடக்கூடாது, ஏன்னா ப்ரெசன்ட் பாப்புலேஷனே இவங்க 5500 தெளிவாக சொல்லிட்டாங்க, சரிங்களா? இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆனால் இப்படி இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இதுதான் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் அவங்க மீன் பண்ணல. ஸோ ப்ரெசன்ட் பாப்புலேஷன்னா நம்ம மட்டும் எஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ எஃப் வந்து 2500. இன்கேஸ் அவங்க இன்க்ரீஸ்டு பாப்புலேஷன் கேட்டால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா 2500ல் 20% சேர்த்து நம்ம போடுவோம். சரி வாங்க, ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம இப்போ கரண்ட் நிலவரமே எடுத்துப்போம். அதாவது ஒரு பொருளோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா? இப்போ நான் வாங்குறது வந்து என்னது, இப்போ வீட்டுக்கே எடுத்துப்போம். நம்ம வாங்குற 1 கிலோ சர்க்கரை விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
ஆனால் நம்ம அப்பாவுடைய சேலரி வந்து என்ன இருக்கும், அதே அளவு தான் இருக்கும். கரெக்டாக? ஒரு பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் சேலரி அதே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் சர்க்கரை யூஸ் பண்ணதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். கரெக்டாக? அதுதான் ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட். அதாவது அமௌண்ட்டு குவான்டிட்டி இன்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும். அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் விலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், குவான்டிட்டியை கம்மி பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ சக்கரை வந்து 10 ரூபா இன்றைக்கி விற்றுது, ஒரு கிலோ வந்து 20 ரூபா விற்றுது, நாளைக்கு வந்து 30 ரூபா விற்றுதுன்னா 2 கிலோ வாங்குற இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு 1.5 கிலோ வாங்குவோம். ஏன்னா நமக்கு வந்து அப்பாவோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் குறைப்போம். இன்கேஸ் சில இடத்துல வந்து என்ன பண்ணோம்னா பொருளோட விலை கம்மியாகும். பொருளோட விலை கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஆசைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்குவோம். நம்மள்ட்ட இவ்வளோ காசு இருக்கே அப்படின்ட்டு. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளோட விலை, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாச்சு அப்படின்னா குவான்டிட்டி உங்களுக்கு அந்த கேஸில் இன்க்ரீஸ் ஆகும். எப்போனா அமௌண்ட்டு சேமாக இருக்கப்ப. இன்கேஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாச்சு அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாச்சு அப்படின்னா குவான்டிட்டி கம்மியாகும். அமௌண்ட் சேமாக இருக்கிறப்ப. சில கொஷின் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு அமௌண்ட்டு சேமாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேசிக் ஃபார்முலாவில் போடுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ப்ராப்ளம் போடுறப்ப இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். சரி, நான் வந்து இப்போ 10 ரூபா இன்க்ரீஸ் ஆச்சு டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எடுத்துப்போம். நம்ம இந்த கேஸில் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 10% கம்மியாகுது. 10% கம்மியாகுதுன்னு வச்சுப்போம். அதாவது 100 ரூபா ஒரு பொருளை விற்றுட்டு இருந்தது, நான் 10 கிலோ வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னோட சம்பளம் அந்த பொருளுக்கு நான் செலவு பண்ணுற விலை என்ன ஆச்சு, 1000 ருபீஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், அந்த பொருளோட விலை வந்து 10% கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறேன். அப்போ நான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். பொருளோட விலை 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 90. நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்னு வச்சுப்போம். அமௌண்ட்டு சேமாக தான் இருக்கும். ஸோ 1000. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000/90. ஸோ 1000/19 வந்து உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு குவான்டிட்டி. இதுதான் உங்களோட குவான்டிட்டி 1000/90. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இந்த எக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், 100/9 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 10/9 இருக்கும். ஸோ கம்மியாச்சுன்னா இது வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஓகே, ஸோ 1000 ருபீஸ் அப்படியே இருக்கும். 1000/90 உங்களுக்கு 100/9 கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 100. இது இப்படியே வச்சுங்க. 100/9 அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரும், 1/9னா 11.11%. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு 10% கம்மியாச்சு அப்படின்னா குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 11.11%க்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துடும். 11.11%க்கு நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து நார்மலாக இந்த மெத்தடில் போடுறோம். இன்கேஸ் ஏதாச்சும் ஃபார்முலா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 1/10 எழுதிக்கலாமா, 1/10 எழுதிப்போம். அதை வந்து 1/a/bன்னு எழுதிக்கங்க. ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா a/bன்னு வந்துடும். ஸோ இப்போ எனக்கு குவான்டிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கண்டுபிடித்து என்ன பண்ணணும்னா ஃபார்முலா என்னென்னா a/a - b. இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். ஒரு பொருளோட நீங்கள் இன்க்ரீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டரில் மைனஸ் வரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/10 - 1, அதாவது 1/9. 1/9னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11.11%. இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடுச்சு, இன்னொரு பொருள் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா இன்க்ரீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து a/a - b. அது a - b கூட இல்லை, a டிஃப்ரென்ஸ் ஆஃப் b. ஸோ இன்கேஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, குவான்டிட்டி கம்மியாகணும். அப்போ இந்த கேஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா சேம் அதே 10% எடுத்துங்க. அதே 10% a/bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் குவான்டிட்டிக்கு வந்து a/a+bன்னு வந்துடும். அதாவது 1/1 + 10 1/11 9.09%. அதாவது ஒரு பொருளோட விலை 10% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி கம்மி பண்ணணும் அப்படின்னா 9.09% கம்மி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 10%
இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 9.9% வந்து நம்ம கம்மி பண்ணணும். இன்கேஸ் 10% இங்கே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நான் எவ்வளோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா 11.11. வித்தியாசம் உங்களுக்கு புரியுது பார்த்தீங்களா? இங்கே 10 தான் நம்ம வச்சுருக்கோம். பட் இங்கே குறைஞ்சதுனால என்ன பண்ணா 11.11. யூஸ்வலாக 10% தான் இருந்திருக்கோங்க. 10 இருந்திருக்கும். இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுனால 11.11 கிடச்சிருக்கு. இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகுதுன்றதுனால என்ன பண்ணா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்ததால குவான்டிட்டி கம்மியாகும். ஸோ 10 இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் கம்மியாகும். அதான் உங்களுக்கு 9.09 வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தது எதனா புரியல அப்படின்னா ஒரு நிமிஷம் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். நான் திருப்பி சொல்கிறேன். ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ குவான்டிட்டி இன்டூ எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாச்சு அப்படின்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு பொருளோட விலை கம்மியாச்சுன்னா அந்த பொருளோட யூஸ் பண்ணுறது வந்து அதிகமாகிடும். அது எத்தனை கண்டுபிடித்து என்ன பண்ணணும்னா A டிவைடட் பை A மைனஸ் பி. இன்கேஸ் ஒரு பொருளோட விலை அதிகமாச்சுன்னா என்னாகும், யூஸ் பண்ணுறது கம்மியாயிடும். கரெக்டாக கன்சம்ஷன் கம்மியாயிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா A டிவைடட் பை A ப்ளஸ் பி. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் வரும் டினாமினேட்டரில், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டினாமினேட்டரில் ப்ளஸ் வரும். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. சரி, ப்ராப்ளம்ஸ் 2 சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சோம். ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி இன்க்ரீஸ் பை 60%. By what percentage must a consumer reduce the consumption of the commodity so that not increase in the expenditure? அதாவது ஒரு பொருளோட விலை வந்து 60% அதிகமாக இருக்கு. கன்சம்ஷனை எவ்வளோ கம்மி பண்ணால் உங்களுக்கு அதே விலையில் அதே எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்க முடியும், அதே அமௌண்ட்டில் இருக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 60% நம்ம எப்படி எழுதலாம்? 3/5 எழுதலாம். ஸோ 3/5. உங்களுக்கு இது என்ன பண்ணியிருக்கேன், எவ்வளோ கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக கம்மி பண்ணணும்னு சொன்னால் என்ன ஃபார்முலா? A டிவைடட் பை A ப்ளஸ் பி. ஸோ அப்போ என்ன வரும்? 3 டிவைடட் பை 8. 3 டிவைடட் பை 8 பர்சன்டேஜ் எழுதுறப்ப 37.5%. இவ்வளோ தாங்க பர்சன்டேஜ் கான்ஸ்டன்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. உங்களுக்கு புரியுதா எப்படி எழுதிருக்கேன்னு? 3 டிவைட் பை இதுதான் A, இதுதான் B. 3ன்றது A, 5ன்றது B. ஸோ A டிவைட் பை A ப்ளஸ் பி. எப்படி இதை நான் எழுதுனேன் அப்படின்னா உங்களுக்கு கன்சியூமர் ரெடியூஸ்னு வந்திருக்கு. கன்சியூமர் ரெடியூஸ்னு வந்ததுனால நான் இப்படி எழுதிட்டேன். இன்கேஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் ஹேஸ் பீன் ரெடியூஸ் பை 20%. ப்ரைஸ் வந்து 20%, 25% கம்மியாகிருக்கு. அப்போ வந்து டு ரீச் யுவர் ஒரிஜினல் ப்ரைஸ் நியூ ப்ரைஸ் மஸ்ட் பி இன்க்ரீஸ். அதாவது எவ்வளோ விலை ஏற்றினா எனக்கு வந்து அதே அமௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டதுனால என்ன பண்ணேன்னா ஃபார்முலா வந்து A டிவைடட் பை A மைனஸ் பி. ஸோ இந்த இடத்துல A பை பி, இந்த 25% எப்படி எழுதலாம்? 1/4 எழுதலாமா? ஸோ 1/4 இங்கே எழுதுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை 4 மைனஸ் 1, அதாவது 1/3. 1/3னா ஒன்றும் இல்லை, 33. 1/3%. இதுதாங்க ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட். இது நிறைய பேருக்கு ஆனால் புரியாது. ஸோ ஆனால் நீங்கள் ஒரு தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க, எந்த இடத்துல எதை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டலாம். இந்த 2 ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். A டிவைட் பை A ப்ளஸ் பி, A டிவைட் பை A மைனஸ் பி. எந்த இடத்துல போடுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. இல்லை சார் எனக்கு இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, கொஞ்சம் குழப்பம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக வேல்யூ வச்சே போடுங்க. இப்போ யூஸ்வலாக வந்து 100 வச்சுங்க. இது வந்து குவான்டிட்டி, இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு 10,000 இருக்கும். கரெக்டாக? இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், குவான்டிட்டி வந்து ப்ரைஸ் வந்து 60% இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக 60% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ இது உங்களுக்கு என்னன்னு தெரியாது, 160 ஈக்குவல் டு அதே 10,000 தான் இருக்கும். ஏன்னா வந்து அமௌண்ட்டு மாறாது நமக்கு. ஸோ அப்போ கேன்சல் பண்ணுங்கள். எதை கேன்சல் பண்ண முடியுமோ 16. ஸோ 1000/16 இருக்குது. இது வந்து உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது? 100 இருக்குது. ஸோ 100லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணது என்ன பண்ணணும்னா 100 மைனஸ் இந்த 1000/16 போடுங்க. 1000/16 போட்டிங்கன்னா 1000. ஸோ இந்த இடத்துல எழுதலாம். இதோட வேல்யூ வந்து 1600 மைனஸ் 1000 டிவைட் பை 16, அதாவது 600/16. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? இதே 37.5 தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 300 டிவைட் பை 8, அதாவது 3/8% வந்துடும். 3/8னா உங்களுக்கு 37.5%. இப்படியும் நீங்கள் போடலாம். இப்படியும் ஒன்று போடுறதாலும் போடலாம். இல்லை சிம்பிளாக போகணுன்னா இந்த ஃபார்முலா மெத்தடும் போட்டுக்கலாம். ஃபார்முலா வந்து சில பேருக்கு குழப்பம், நிறைய இடத்துல குழப்பன்றதுனால தான் என்ன சொல்கிறேன்னா பேசிக் மெத்தடையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். கன்வென்ஷனல் இப்படி போடுறதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன்.
ஸோ உங்க விருப்பம். நீங்க வந்து இந்த ஃபார்முலா மெத்தட் போடுறதாலும் போடலாம். இல்ல இது வந்து மறக்கவே மறக்காது. ஏன்னா இது வந்து 100, 100 நம்ம எடுத்துட்டு அசம்ப்ஷன் பண்றது தான். இன்கேஸ் அவங்க 25% கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களா, ஸோ 75 எடுத்து நீங்க போடுவீங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படியுமே மாறாது. இல்ல எனக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கும் அப்படின்னாலும் நீங்க ஃபார்முலா பத்தி போட்டதாலும் போடலாம். ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து பெர்சன்டேஜ் டாபிக்னா பெர்சன்டேஜ்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பெர்சன்டேஜ் கால்குலேஷன் ஃப்ராக்ஷன்ல போடுறது, சக்சீவ் பெர்சன்டேஜ், பெர்சன்டேஜ் சேஞ்ச் அண்ட் தென் ப்ராடக்ட் கன்சிஸ்டன்சி. இவ்வளோ தான் உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல இருக்க வேண்டியது. எல்லாத்தையுமே நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு எதனா புரியல அப்படின்னா டவுட் கேளுங்க. அப்படி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவினிங் குவிஸ்ல பார்ப்போம். மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இது முடிஞ்சாலே நான் 3 மெட்டீரியல் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா கேட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு கமெண்ட் பண்ணா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லா வீடியோக்கும் நம்ம போய் கமெண்ட் பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா குரூப்ல கேளுங்க. டாக் அண்ட் மார்க் டிஸ்கஷன். அப்படின்னா பிரைவேட்டா கேட்க தந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் நாங்க இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஆல் வாட்சிங். தேங்க்யூ. மறக்காம ரெகுலரா நம்ம வீடியோ பாருங்க. வா